இதுவும் வெடிபொருளா? இவ்ளோ பெருசா இருக்கு. இது வெடிச்சா என்ன ஆகும்? இப்படி நடக்க கூடாது. என் ஆர்ட்ட நினைச்சா எனக்கே பெருமை. இதான் விஷயமா? C4 அரோரா, கண்ணுக்கே தெரியாத நானோ சைஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். வெடிபொருள் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதா இருக்கலாம். ஆனா என் ஷேரிங்கான் கிட்ட இருந்து எதுவும் தப்ப முடியாது. சக்கராவை கொண்ட உன்னோட சின்ன வெடிபொருட்கள் என் கண்ணுக்கு தெளிவா பார்க்க புகை மண்டலம் மாதிரி இருந்த உடல் உறுப்பை தாக்காம விட்டுருக்கேன். கெஞ்சுட்சுவ நீ பயன்படுத்துவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அந்த இட்டாச்சிக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவன் இல்ல. ஒரே வித்தைய வச்சு அண்ணனும் தம்பியும் ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த நாள் நான் இட்டாச்சியோட மோதன அந்த நாள் எனக்கு ஞாபகம். இதே இடத்துல சாகத்தான் போறீங்க. பேச்சு மட்டும்தான். முதல்ல நீங்க கொஞ்சம் நல்லா பாரு. எப்படி இது நடந்துச்சு? ஓவரா வாய் பேசினல, கொஞ்சம் விட்டு இருந்தா உன் உடம்பு துண்டு துண்டா போயிருக்கும். நான் தான் சொன்னேன்ல, சண்டைன்னு வந்தா முதல்ல சாகுறது இவனாதான் இருப்பான்னு. கெஞ்சுட்சுவா? ஆனா எப்படி? ஆரம்பத்துல இருந்தே நீ அதுலதான் இருக்க. நீ ஹிட்டாச்சியோட ஷேரிங்கனை பார்த்த அடுத்த நொடியே நீ அவன் கெஞ்சுட்சுக்குள்ள நல்லாவே மாட்டிக்கிட்ட. இந்த முறை நான் தான் ஜெயிச்சேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே என்னோட ஆர்ட்டுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பே இல்லை. இங்க என்னதான் நடக்குது? அது நிச்சயமா கெஞ்சுட்சு கிடையாது. என்னோட ஆர்ட்டோட பலவீனத்தை மட்டும் நீ தெரிஞ்சு என் கண்ணுக்கு தெரியற மாதிரி பயன்படுத்த கூடாது. ஏன்னா நீ எவ்வளவு வேகமா செயல்பட்டாலும் என் கண்ணுல கண்டிப்பா மாட்டிப்பேன். என் சிடோரிக்கு நான் லைட்னிங் ஸ்டைல பயன்படுத்துவேன். ஸ்டைலோட பலவீனமே லைட்னிங் ஸ்டைல் தான். இப்ப இதை நான் பயன்படுத்தினா என் லைட்னிங் பிளேடுக்கும் வெடிபொருள் காலி ஆயிடும் தெரியும். உனக்குள்ள இருந்த பாம்ஸ செயலிழக்க வைக்கதான் இதை பயன்படுத்தியிருக்கேன்னு சிடோரின்னு சொல்லுவாங்க. என் ஜூட்சுல இருக்க வீக்னஸ் எப்படி இவன் இவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டான்? ஆரம்பத்துல உன்னை தாக்க சிடோரி சென்போனை தான் பயன்படுத்தினேன். அப்ப உன்னோட வெடிபொருள்ல சிலது வெடிச்சதை கவனிச்சேன், சிலது வெடிக்காதையும் கவனிச்சேன். இதெல்லாம் வச்சுதான் பாரு, நீ போட்ட வெடிபொருள்லயே என் பின்னாடி போட்டது மட்டும்தான் வெடிச்சது. என் தாக்குதல்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு பயன்படுத்தினியே ஆறத்தான் சொல்றேன். அப்படின்னா இதெல்லாம் உன்னோட சிடோரி தடுத்து நிறுத்துச்சா, இல்ல நான் தான் தடுத்து நிறுத்தினான்னு உனக்கு தெரியாம இருந்திருக்கேன். இப்ப புரியுது. உனக்கு கிடைச்ச கெஸ்ஸ கன்ஃபார்ம் பண்ண அந்த கன்னி வெடி மேல டெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆமா, சரியா சொன்ன. கண்ணுக்கு வேற கலர்ல தெரியும். அப்ப இதை பயன்படுத்தி தான் கன்னி வெடியை கண்டுபிடிச்சியா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் நடக்கும்னு தெரியும். நல்ல வேலை எதுக்கும் இருக்கட்டும். அப்படின்னா ஜெயிச்சது நான் தான். ஏன்னா உன்ன அதனாலதான்டா உங்க ரெண்டு பேரையும் நான் வெறுக்கிறேன். என்னமோ நீனும் உங்க அண்ணனும் தான் எல்லாத்துலயும் பெஸ்ட்ங்கிற மாதிரி ஒரு நக்கல் சிரிப்பு சிரிக்கிறீங்க பாத்தியா? என் கலைத்திறனை சந்தேகப்படுற அந்த கண்களை எதை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. அந்த இத்தாச்சி மரணத்துல கூட நான் ஒரு கலைஞன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோஷனை எவனும் பார்த்திருக்க மாட்டான். இது இந்த உலகத்துக்கே ஒரு தழும்பா மாறும். அதுக்கப்புறம் தான் என்னோட கலை எவ்வளவு பெருசு, நான் எவ்வளவு பெரிய கலைஞன்றத பத்தி பேசுவாங்க.